அப்புறம் ஓன் வாங்கி வந்த என்னதான் இப்ப இன்னைக்கு ஸ்பெஷல் ஓவன்ல இங்க பாரு சிக்கன் வச்சிருக்கீங்க உனக்கு. ஆஹா இங்க பாத்தீங்களா அண்ணன் வந்து ஓவன்ல வந்து கிரில் சிக்கன் வந்து ரெடி பண்ணிக்கிறாரு. பாருங்க சிக்கன் வந்து அந்த கம்பியில எடுத்து சுத்திட்டாச்சு மசாலா தடவி. இப்ப என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண போறாருன்னா டோர் அவள் தான் ஆஃப் பண்ணிட்டாரு. அவள் தான்ப்பா டோரை மூடிட்டாச்சுப்பா. ஆன் பண்ண போறாரு. சிக்கன் சுத்துதா பாருங்க சிக்கன் சுத்துதா லைட்லாம் எரியுது அதுல வெச்சல காட்டுறல. அங்க பாருங்க அண்ணன் தான் இன்னைக்கு வாங்கி வந்து நம்மளுக்கு வந்து பார்ட்டி ஆகிறாருப்பா. ஓவன் வாங்கி வந்தாரு அதனால பார்ட்டி. இங்க பாருங்க ஃபுல்லா வந்து 60 நிமிஷத்துல வச்சுக்கிறோம். இப்போ மேலேயே இருக்குதா அதுல வந்து 250ல வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து சிக்கன் வந்து சுத்துது. அப்படியே அடுத்த வீடியோல அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே காட்டினே இருக்கிறோம். அண்ணனோட ஸ்பெஷல் இன்னைக்குப்பா வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து ரெடி ஆகுது. இப்போ வந்து ஒரு மணி நேரம் வச்சிருந்தோமா, இப்போ அதில் வந்து இப்போ வந்து 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுது. இப்போ வந்து பாத்தீங்களா தெரியுதா செம்ம அனல் அடிக்குதுப்பா. சிக்கன் வந்து பாதி வந்து ரெடி ஆயிடுது, மீதி ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? பாத்தீங்கன்னா வந்து சிக்கன் வந்து ஃபைனல் ஆக போகுது. இப்போ பாத்தீங்களா சிக்கன் நல்லா வெந்து போயிடுது. பா பயங்கரமா இருக்குதுப்பா. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றோம் எப்படி இருக்குன்னு. சிக்கனை வந்து முடிஞ்சித்துப்பா திறந்து அண்ணா வந்து எடுக்கிறேன். இப்போ பாத்தீங்களா என்ன 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 இப்போ அண்ணா சத்தியனா தான்ப்பா எடுக்கிறாரு. இப்போ வந்து ஸ்டாண்டுப்பா அதுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டிக்கு கொடுத்துறாங்க. இப்போ வந்து அதை போட்டு நம்ம அதில் வச்சு எடுக்கணும். திருப்பி போனேன் ஸ்டிக்கு திருப்பி போனேன். பாருங்க சிக்கன் நல்லா ஃபைனல் ரெடி ஆயிடுச்சுப்பா. ஃபைனல் டச்சு வந்துடுது. பார்ப்போம் எடுத்து பார்ப்போம். என்ன போட்டாருப்பா அண்ணா சத்தியனா என்ன 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 சிக்கன் வந்து எடுத்துட்டே இருப்பா. ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்து கரெக்டா வந்து வீடியோ பண்ணுங்க. சிக்கன் பாத்தீங்களா எவ்வளவு தரம் மாதிரி இது பாருங்க. நாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.